சம்பவத்துக்கு சரியான இடம் மஜா ஆகையா. தெரியும் சொல்லுங்க. அமைதியா பேசுவோம். ஒரே என்ன பிரச்சனை தம்பி? வெட்டிப்பேலிய பிரச்சனை தம்பி. கரூர் துன்பியல் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு அநியாயம் நடக்குது. ஒண்ணு அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்றாங்க, இல்ல விஜய் சொல்றாங்க. 41 பேர் அநியாயமா செத்ததுக்கு முதல் காரணம் விஜய். குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. அந்த ஆள் என்ன சொன்ன? கரூர் சம்பவம் அப்படின்னு சொல்லி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. என்னுடைய பார்வையில் அது சம்பவம் அப்படிங்கறத தாண்டிங்க அரசால் திட்டமிடப்பட்ட ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அன்னைக்கு எப்படி ஜெனரல் டயர் வந்து ஒரு குறுகிய செவத்துக்குள்ள விட்டு 140 பேர் சுட்டுக் கொண்டாங்களோ அந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு நான் பாக்குறேங்க. ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுதுச்சா. ஒரு ஆடு மழையில நனைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு ஓனாய் ஆடு நனைதேன்னு கவலைப்படுதான். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. 7 மணி நேரம் தாமதமா போறது, சாயந்தரம் 3 மணிக்கு நடக்கிற மீட்டிங்கு பாத்தீங்க அப்படின்னா 12 மணிக்கே மீட்டிங் கூடுதுன்னு சொல்லி ஒரு பொறுப்பற்ற முறையில் 41 பேர் 10 பச்சில முறையில் செத்துக்கு முதல் காரணம் விஜய். இரண்டாவது காரணம் அரசாங்கம். நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல. மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். மாட்டிக்கிறதா? வாட் யூ மீன்? அதாவது பத்திரிகாரங்கிட்ட இந்த மேட்டர் மாட்டிச்சுனா பேப்பர்ல கூட வரும். அப்படி சொன்னியா? என்னமா நீங்க யோகிய மாதிரி பேசுறீங்க? இதுதான் உங்க உங்க ஸ்டைல்ல தான் இன்டர்பிரட் பண்ண கூடாதுங்க. இன்டர்பிரட் இதுதான் உங்க ஸ்டைல்ல பண்ண கூடாதுங்க. 12 மணிக்கு வரல அப்படி சொல்லி எங்க கட்சிக்காரல வாங்க சொன்னமே தவிர 12 மணிக்கு வரல அப்படி சொல்லி எங்க கட்சிக்காரல வாங்க சொன்னமே தவிர அது நாங்க பெப்ப ரெண்டே கால். ஏய் என்கிட்டே கதை விடாத. எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் சம்பவம் இதே வார்த்தை சொல்லுவாங்களா? அப்ப புரியல, இப்ப புரியுது. உனக்கு தெரியாது 3 கூட்டம் நடத்துறீங்க. கோழி குடிச்ச மாதிரி நடத்துற. உனக்கு இவ்வளவு பேர் ரசிகர்கள் ஏகவசனம் இல்லாம பேசும். ஆர்குமென்ட் கேட்கலாம். யாரையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. less tension more work less tension. யாரையும் இல்ல வர சார். இல்ல ஸ்ரீதர் நான் சொல்றேன். நான் பேசுறேன். இல்ல நான் சொல்லிருக்கேன். உட்கார். இந்த ஆளு முடிஞ்ச அந்த ஆளு பேசுங்க. ஸ்ரீதர் உட்காருங்க. எல்லா இடத்துலயும் போறது. பகை இல்லாம போறீங்களா? ஒரு யோக்கிய நார பயில வளைச்சு குத்திருக்கானயா. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் ஒரு சூப்பரண்டா போலீஸும் சரி அந்த ஸ்பாட்ல இல்லையே, அந்த இன்சிடென்ட் நடக்கணும்ங்கற சொல்றத ஒரு ஊடகம் சொல்லணுமா சொல்லக்கூடாது? இல்ல அது ரூல் சார். அது கிடையாது. ரொம்ப வாடுறானே. சிம்பிள் கேள்வி என்னன்னா, சிம்பிள் கேள்வி, உங்களுக்கு ஒரு பொறுப்புமே கிடையாது. எல்லா பொறுப்பும் மத்தவங்களுக்கு தான் இருக்கு. தாவேக்காக்கு ஒரு பொறுப்புமே கிடையாது சார். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ விட்டியா ஒண்ணும் பண்ணிடாதயா. தாவேக்கா மொத்தமுமே என்ன பேசுறீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே இது பண்ணணும், அது ஊடகம் பண்ணணும், இத ஆளுங்கட்சி பண்ணணும், இத அரசாங்கம் பண்ணணும், இத நிர்வாகம் பண்ணணும், இத மக்கள் பண்ணணும், இத பொதுமக்கள் பார்க்கணும். என்ன சார் இது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. நான் என்ன சொல்றேன்? Take responsibility then question everyone. Sir, take responsibility then question everyone. முதல்ல 10 குழந்தைகளும் 40 பேர் செத்து போனதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கேள்வி வைங்க சார். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா? நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். நேஷனல் டிசாஸ்டர் அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? தமிழ்நாட்டு அரசியல்ல வேற யாருமே கட்சிகள் நடத்தல. ஸ்ரீதர் இங்க தான் எம்எல்ஏ வந்தாரு. அஜித் என்ன சொல்ற? எல்லாருக்கும் தான் பொறுப்பு. சரி வாங்க பேசுவோம். எனக்கு புரியவே இல்ல. என்ன சார் எங்க இருந்து பேசுறீங்க? இங்க பாரு. ஏய் நல்லா நாம இங்க இருப்பா. ஏய் என்ன பாக்குறப்பல இதே வேலைய செய்றீங்க. இங்க பாரு குடிக்கல சொல்ல கூட விட்டு போறீங்க. இங்க பாரு. ஏய் இங்க ஒழுங்கா கட்டற நாயே. 2026 மட்டும் கிடையாதுங்க. 2021 இருந்தே திமுகவுக்கான எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. சும்மாடா. ரேட்டுக்குள்ள ஓனான விட்ட மாதிரி. 2021 இருந்தே திமுக எதிர்ப்பலை வீசுகிறது அப்படின்னு சகோதரர் சொன்னார். 2021 இருந்தே திமுக எதிர்ப்பலை இருக்கிறது. 2021 திமுக எதிர்ப்பலை இருந்துச்சுன்னா உங்க தலைவர் ஏங்க சைக்கிள்ல போய் திமுகவுக்கு மறைமுகமாக வாக்கு கேட்டா? சாம்பார் ஆப் எனக்கு சென்னையில பேசிருக்கலாமே சார். ஒரு அரசியல் வாக்கு வங்கி அரசியல் செய்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் அமைதி காத்தோம். பெருந்தலைவர் காமராஜ் திமுகவுடன் தோல்வி அடைந்த பொழுது 6 மாசம் பேச மாட்டேன் என்று கூறிவிட்டு அமைதியாக விஜய் ஒண்ணா? ஆமா சார். ஆமாவா? ஆமா சார். மக்கள்கிட்ட சொல்லுங்க. விஜய் ஒண்ணு. ஆமா சார். மக்களோட நின்றவர் பெருந்தலைவர். செத்து போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள 1 மாசம் ஒளிஞ்சு விட்டு உட்கார்ந்து விஜய்.
காமராஜர் 6 மாசம் அமைதியா இருந்தாரு. ஆமா. சம்பவமும் இந்த ஒப்பீடு சரியான கேக்குறாங்க. நான் சொல்றேன் கார்த்திகேயன் சார் ஒரு நிமிஷம். ஒரு ஆட்சி அமைகின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆட்சினா என்ன, நிர்வாகம்னா என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு 6 மாதம் டைம் ஆகும். 6 மாதம் நான் எந்த விமர்சனத்தையும் அந்த அரசின் மீது வைக்க மாட்டேன் என்று பெருந்தலைவர் சொன்ன ஒப்பீட்டையும் உடனே ஓடி வந்து பனையூர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தே ஒண்ணுன்னு பேசுறாருன்னா எப்படி சார் கண்டிக்காம இருக்குது? ஐயா ஒண்ணுக்கு நில்றா, ஒருத்தர் நில்றா, அவரு இல்லையா, சும்மா நில்றா. எப்படி அந்த ஒரு வீட்டுக்குள்ள போல பெருந்தலைவர் காமராஜர் என்னடா? இல்ல ஒத்துக்க முடியாது. நீங்க ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அன்னைக்கு ஆறுதல் சொல்றதுக்கு மகாபலிபுரத்துக்கு அழைச்சார்ல எல்லாரையும், அந்த 41 குடும்பத்தையும், அங்கேயாவது நேர்ல போய் ஆறுதல் சொல்லிருக்கலாம்ல. அவருக்கு பதிலா ஒரு டூப் தானே அங்க போனாரு. ஏன் சார் விஜய் போல? ஏன் விஜய் நேர்ல போய் என்ன எங்க விஜய் தானே போனாரு? யாரு சொன்னா விஜய் போனாருன்னு? விஜய் எங்க போனாரு? அன்னைக்கு நேர்ல போய் ஆறுதல் சொன்ன விஜய்ங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் என்ன ஆர்குமென்ட்? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. இப்ப அதே கேள்வி நான் கேக்குறேன். இது இந்த கேள்வி கட்டணும் இவ்வளவு கோவம் வருது. 41 பேர் செத்தாங்க. இவங்க வழக்கறிஞர் நீதிமன்றத்துல மனசாட்சி இல்லாம சொன்னாரு, எங்கேயோ செத்து போன பணத்தை கொண்டு இங்க போட்டுருக்கீங்க. இப்ப நான் அங்க போனது விஜய் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் இல்ல? அப்ப நீங்க 41 பேர் செத்ததும் இல்லாம அதை கொச்சைப்படுத்தியதும் இல்லாம இங்க வந்து காமராஜரோட பின்னாடி பேசிட்டு இருந்தா அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். 2026 திமுக ஆட்சி அமைத்தால், அமைக்க மாட்டாங்க, அமைச்சால் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவது என்பது நடக்கின்ற விஷயம் இல்லை. அது அவருக்கு ஜாதகத்திலையும் இல்லைங்கிறாங்களே, நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் அங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்த அரசாங்கம் சொல்றேன்னா 26 மே மாசம் 31ஆம் தேதி இவங்க இருக்க மாட்டாங்க. சரி கூட விட்டுச்சு. மன்னிக்கணும், நான் இந்த விவாதத்தில் எதுவும் பேச விரும்பல, இந்த விவாதத்தில் தொடர்ந்து பங்கேற்க விரும்பல. ஏன்னா ஒரு அறிவார்ந்த கேள்விகள், ஆக்கப்பூர்வமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தால் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா விவாதிக்கலாம். இல்ல எதனால இப்ப சட்டமன்ற உறுப்பினர் விவாதத்துக்குள்ளே போக விரும்பல. முதலமைச்சர் இல்ல ப்ளீஸ் விட்டுருங்க, கார்கே விட்டுருங்க. என்ன பயந்து போய் மன்னிப்பு கேட்க போகிறீங்க? 41 பேர் செத்து இருக்கிறான். ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு அரசு தண்ணி குடுக்கலங்க, ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா அறிவு கேட்டானே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல. 42 பேர் எம்ஜிஆர் நகர்ல நிவாரண நிதி கொடுக்கறேன்னு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. கேட்ட திறந்து விட்டாங்க. பொத்துன்னு ஓடி போய் விழுந்தா 42 பேர் செத்தாங்க. அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வியாசார்பாடியில 6 பேர் செத்தான். எந்த பாடமும் படிச்சுக்கல. அடுத்த 4 நாள்ல 42 பேர் செத்தாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. என்ன பண்ணாங்க தெரியுமா ஜெயலலிதா? திமுக கவுன்சிலர் அந்த பகுதியை சேர்ந்தவர், எதிர்க்கட்சியின் சதின்னு சொல்லி கவுன்சிலர் மேல குண்டர் சட்டத்தை போட்டு தூக்கி உள்ள போட்டாங்க. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க கொடுத்த நிவாரண நிதி தொடங்கி துப்பாக்கி சூடு வரைக்கும் எதையும் பேச தயாரா இல்ல. ஒருத்தர் உட்கார்ந்து அவர் ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்துக்கு அரசியல் தண்ணி பாட்டில் கொடுக்கலங்கிறாரு. திமுக காரங்க ஹாஸ்பிட்டல்ல போய் தண்ணி பாட்டில் கொடுத்ததுல ஏன்டா திமுக ஸ்டிக்கர் இருக்குன்னு கேக்குறாங்க. மரக்கில ஒடிஞ்சு ஒருத்தன் கீழே விடுறான், அதுல ஒரு குழந்தை செத்து போது. இதுக்கு அரசு எப்படி பொறுப்படுத்துக்கணும்னு தெரியல. நீங்க ஒரு விபத்தை எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க பாரு. எல்லாரும் சேர்ந்து வாதம் பண்ணி மலினமான அரசியலை நோக்கி நகர்த்திட்டீங்க. நானும் அதில் பங்குதாரராக இருக்க விரும்பவில்லை. நான் விடைபெறுகிறேன். நன்றி கார்கே. சண்டைக்கு போக பார்த்தா நீ வந்து சாமி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க போய் சரி சொல்றாச்சு. சின்ன பசங்க சட்டசபையில நாங்க கிடையாது, தாவேகா இல்ல. இந்த பிரச்சனை ஃபுல்லா தாவேகா பத்தின ஒரு விஷயம். நீங்க நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துல உட்கார்ந்து கருத்து கேட்டிருக்கணும். தாவேகா சட்டமன்றத்தில் இல்லைன்றதுக்காக இவன் ஒரு லூசு பைய சார், ரொம்ப லூசு சார். தாவேகாவை பத்தி சட்டப்பேரவையில பேசுறீங்க. தாவேகா காரங்க சட்டப்பேரவையில இருக்கிறோமா அப்படின்னு கேட்டாரு. நாங்க இல்ல தாவேகாவை பத்தியான பிரச்சனை. தாவேகாவை பத்தி பிரச்சனை, தாவேகா இல்லாத இடத்துல ஏன் பேசுறீங்கிற டோன் பண்ணிட்டாரு. ஏடா இந்த அநியாயம் போச்சு, 41 பேர் செத்துருக்கா, இதை பத்தி சட்டப்பேரவையில பேசக்கூடாதா அப்படின்னு அவர் அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு தலையில அடிக்காத ஒரே ஆயிட்டேனா எதுக்கு? என்னது இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்? நீங்க லேட்டா வந்து நீங்க ஆட்டம் போட்டு நீங்க அட்டூழியம் பண்ணி 41 பேர் மாண்டு போனதுக்கு எந்த பொறுப்பையும் எடுத்துக்காம நீங்க தலைமறைவாகி ஓடுறதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுமா முதலமைச்சர்? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூஸ்ல விடு. டாய்லெட் இல்ல, அந்த இடத்துல வந்து பெண்கள் போறதுக்கான இது இல்ல. இதெல்லாம் எதுக்கு நீங்க அப்ப இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கும்போது செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க ஒரு தண்ணி பாட்டிலா ஒரு கரெக்ட் சார். இருங்க சார், நான் என்ன கேக்குறேன்னா அடிப்படையான சில விஷயங்கள் கவர்மெண்டாலே கூட கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல
அந்த இடத்துக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? தண்ணீர் இல்ல, கழிப்பறை இல்லை என்று சொல்கிறார்களே. தண்ணீர் வசதியும் கழிப்பறை வசதியும் அந்த இடத்தில் இல்லை என்றால் அந்த இடத்தை ஏன் அரசாங்கம் எங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன எதிர்பார்க்காங்க தாவேக்காரங்க? அரசு செலவுல விஜய் போகின்ற ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மண்டபத்தை புக் பண்ணி, ஏசி மண்டபத்தை புக் பண்ணி, அல்லது ரோட்ல நின்றுதான் பேசுவேன்னு விஜய் சொன்னார்னா ஒரு 10, 500, 1000, ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அதனால ஒரு கேரவன் 2 கேரவன் போதாது. ஒரு 1000 கேரவன் 500 கேரவனை வாடகைக்கு பிடிச்சி விஜய் வர்ற வழியில எல்லாம் நிப்பாட்டி விஜய் ரசிகர் எல்லாம் அதுக்குள்ள போய் உச்சாலாம் போயிட்டு வாங்கடா அப்படின்னு கேரவனை விடணுமா கவர்மெண்ட்? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். தாமதமாக வந்தார் சொன்னார் இல்லையா, அதுவே இப்ப நான் என்ன சொல்றேன்னா 10 மணி முதல் 3 மணி முதல் 10 மணி வரைன்னு தெளிவாக போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையால கொடுக்கப்பட்ட பெர்மிஷன் பிரச்சனை இல்ல சார். 12 மணிக்கு ஏன் சொன்னீங்க? கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹீரோ காணா ஹீரோ சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார் பூப்பு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. நான் விடைபெறுகிறேன். நன்றி கார்கி. இது அவர் பேசும்போது சொல்லிட்டாரு இது ஒரு விபத்துன்னு அவர் ஒத்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பரவாயில்ல. இப்ப கொட்டை பத்திரனே என்னது? பத்திரம் சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னே. நான் இப்பவும் சொல்றேன், ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வையை நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதுலயும் சொல்றேன், இதுல சதி அதெல்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. முட்டாள்தனமான விஜயினுடைய கூட்டம் இவருக்காக அலை மோதி கூட்டத்தில் நெருங்கி நின்னு மூச்சு திணற நிக்கிறத பாக்குற அந்த குரூர மனநிலையால் ஏற்பட்ட விபத்து. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நீங்களும் திட்டமிட்டு பண்ணீங்கன்னு நான் சொல்லல, உங்களுடைய தவறு. அதை நான் திருப்பி அதை அக்செப்ட் பண்ணுங்க. அதுதான் என்னுடைய வாதம். திருப்பி யாரும் இங்க சதி பண்ணல, நீங்களும் சதி பண்ணீங்களா நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு முழு பொறுப்பு விஜய், முழு பொறுப்பு. திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். நான் சொல்றேன் திட்டமிட்டு 39 பேரை கொன்னாங்கன்னு சொல்லல. அவ்வளவு கொடூரமாக எல்லாம் நான் விஜய் மாதிரிலாம் அரசியல் பண்ண விரும்பல. இந்த கூட்டத்தை கூட்டியது திட்டமிட்டு நடந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நான் திருப்பி சொல்றேன், விஜய் சதி செய்தார் என்று சொல்லல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு விபத்தை எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கிறீங்க பாரு. எல்லாரும் சேர்ந்து வாதம் பண்ணி மலினமான அரசியலை நோக்கி நகர்த்திட்டீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதானே போடுங்க 2. கிட்ட மூஞ்செல்லாம் கடற கீரி புள்ள மாதிரி பேக்ல போ. இப்போ ஒரு வீட்ல இத்தனை பேர் இருக்காங்கன்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு அஃபிடவிட் தானே ஃபைல் பண்ண சொல்றாங்க. அந்த அஃபிடவிட் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்தா இது அத்தனையுமே வெரிஃபை பண்ணிரலாம். சட்டம் என்ன சொல்லுது? நான் என்ன கேக்குறேன், எனி அலிகேஷன் அகைன்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் should be in a proper format. கரெக்ட். அந்த ஃபார்மட்ல சப்மிட் பண்ணுங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னால், ஒரு இடத்துல குளறுபடி இருக்குன்னு சுட்டி காட்டினால் அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும்னு தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியை பார்த்து கேக்குது. அனுராக் தாக்கூரும் சொன்னார். இங்க 1 லட்சம் ஓட்டு காணும்னு அண்ணாமலையும் சொன்னார். அஃபிடவிட் கேட்டுச்சா தேர்தல் ஆணையம்? என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. புகார் கொடுத்தா வெரிஃபை பண்ணுவாங்க. அஃபிடவிட் கிடையாது. அவங்க புகார் கொடுத்தா வெரிஃபை பண்ணுவாங்க. குற்றச்சாட்டு சொன்னா அஃபிடவிட் அவுட் மட்டும் தான் கேட்பாங்க. இவங்க குற்றச்சாட்டு சொன்னா அஃபிடவிட் அவுட் மட்டும் தான் கேட்பாங்க. இவங்க கேட்பாங்க. உடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லா தான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. குளத்தூர் தொகுதியில நிறைய எக்ஸ்ட்ரா ஓட்டு, ஒரே வீட்ல 17 பேர் இருக்காங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்து கொடுத்திருக்காங்க. அதாவது அங்க போலி வாக்காளர் இருக்கு, இங்க போலி வாக்காளர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணமா குளத்தூர் தொகுதியில ஒரே வீட்டுல 30 ஓட்டு இருக்குன்னு இங்க கூட சொன்னாங்க. ஏற்கனவே இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது குளத்தூர் தொகுதி ஆண்டாள் அவென்யூவில் உள்ள 11ஆம் எண் என்பது வீடு தனி வீடல்ல, அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி. வாக்குச்சாவடி எண் 84 விவரங்களின்படி வரிசை எண் 40 முதல் 75 வரையில் உள்ள வாக்காளர்கள் 11 எண் கொண்ட AS வீனஸ் கோர்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள். இதில் ரஃபி என்பவரின் பெயர் வரிசை எண் 50லும் 52 கணவர் என்கிற இடத்திலும் இடம்பெற்றுள்ளது. மேலும் வரிசை எண் 348, 382 ஆகியவற்றில் தந்தை என்கிற இடத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் இவர்கள் சொல்வது போல ரஃபி என்கிற பெயரில் 3 வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அதே ஃபேக் நியூஸ் தான் வச்சு பரப்பிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு அட்டானமஸ் பாடி, அதோட பணியை செய்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படி கையாளுகிறதுன்னு பார்க்கணும். அது சீர்திருத்தத்துக்குரிய தேர்தல் ஆணையமா சீர்கேட்டிற்குரிய தேர்தல் ஆணையமான்னு கேட்டா தேர்தல் ஆணையர் நியமனத்துல பாருங்க,
எதிர்க்கட்சி தலைவரையும் உள்ளடக்கி அந்த தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி இருந்துச்சு. எதிர்க்கட்சி தலைவரையும் வந்து இவங்க அழைக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையர் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இருந்ததா? உச்சநீதிமன்ற நீதிபதியும் உள்ளடக்கி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற நிலைமையை மாற்றி உச்சநீதிமன்ற நீதிபதி தூக்கி வெளியே போட்டுட்டு இவங்க அமைச்சரை வச்சு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வார்கள் என்கிற நடைமுறை இன்னைக்கு பாஜக கொண்டு வரப்பட்டிருக்குதுல. உச்சநீதிமன்ற நீதிபதி என்பவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவர். பாஜகவுடைய அமைச்சர் என்பவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவர் கிடையாது. அவர் பாஜகவின் முடிவு எடுப்பார். அங்கேயே முதல்ல அடி வாங்கி போச்சிடலாம். அது சீர்திருத்தமா சீர்கேடா? தான் செய்யக்கூடிய செயலை வெளிப்படையா செய்யணுமா, பூட்டி வச்சு செய்யணுமா? திருட்டா பண்ணது தேர்தல் ஆணையம். திருடனா தேர்தல் ஆணையம்? திருடனா? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. தேர்தல் ஆணையத்தை क्वेश्चन கேட்டா அதிமுக கோவம். எனக்கு இங்க கோவம். நீங்க வரீங்க வாக்காளர் என்னோட தேர்தல் ஆணையத்தை 65 லட்சம் பேர் தொடர்பா தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை நான் क्वेश्चन பண்ணிட்டு இருக்கேன். என்ன அதிமுக வந்து क्वेश्चन பண்றாங்க? திருட்டு பண்ண. நோ நோ நோ. என்னையா குத்துகிறாய்? அப்புறம் நான் கொஞ்சம் வாங்குறோம். 65 லட்சம் பேரை பீகார்ல நீக்கினத விவரங்களை வெளியிடுங்கன்னு சொன்னது குற்றமா? அது தேர்தல் ஆணையமே வெளியிட்டுதா? உங்ககிட்ட நேர்மை இருந்தா, வெளிப்படைத்தன்மை இருந்தா தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கணும்? 65 லட்சம் பேர், இன்ன பேர், இன்ன அட்ரஸ், இவங்களை நீக்கி இருக்கோம், இன்ன பேர், இன்ன அட்ரஸ், இவங்களை சேர்த்திருக்கோம்னு வெளிப்படையா சொல்லணும்ல. அதை எதுக்கு மூடி பூட்டி வச்சீங்க? யார் சொல்லி வெளியிட்டாங்க? நீதிமன்றத்துக்கு போய் அதை சொல்லுங்க. தேர்தல் ஆணையம் தான் செய்யக்கூடிய செயலை வெளிப்படையா செய்யணுமா, பூட்டி வச்சு செய்யணுமா? திருட்டா பண்ணது தேர்தல் ஆணையம். திருடனா தேர்தல் ஆணையம்? திருடனா? 25 லட்சம் பேரை நீக்கின குறித்த விவரம் எதையும் தேர்தல் ஆணையம் வெளியிடல. கோர்ட்டுக்கு போய் போராடி நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அந்த விவரம் கிடைச்சது. அப்போ இப்படி பூட்டி வைக்க வேண்டிய தேவை தேர்தல் ஆணையத்துக்கே வருதுன்னு அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூஸ். ஒரு கிளாரிஃபிகேஷன் கேக்குறேன், சேர்த்து பதில் சொல்லுங்க. அதாவது இப்ப 2002ல யார் ஏன்னா நம்ம மக்களை மிஸ்கைட் பண்ணக்கூடாது. இப்ப எல்லாத்தையும் சொல்லி மக்களை எனிமினேஷன் இல்லன்னா அவ்வளவுதான் நீங்க ஓட்டரே கிடையாதுன்னு மிஸ்கைட் பண்றீங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். 2002ல இருங்க, 2002ல ஓட்டர் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எனிமினேஷன் இஷ்யூ கிடையாது. இல்ல மேடம், எல்லாரும் பண்ணனும். இருங்க நீங்க தான் மிஸ்கைட் பண்றீங்க சார். எல்லாரும் எனிமினேஷன் கொடுக்கணும். எனிமினேஷன் ஃபார்ம் பத்தி சொன்னாங்க. இப்போ 2002ல பேர் பட்டியல்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டகரி ஏ எனிமினேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். நெட்ல அவங்க அப்லோட் பண்ணனும். BLO வந்து அப்லோட் பண்ணனும். பண்ணாதான் அவங்க வாக்காளராக இருப்பார்கள். இப்போ இந்த ரிப்பீட்டேஷன் தான் மிக முக்கியமான விஷயம். ஒரே நபருக்கு பல இடத்துல வாக்கு இருக்கிறது. திருப்பூர்ல வேலை செய்யற எல்லா தமிழர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சொந்த ஊர்லயே வாக்கு இருக்கிறது. இது எல்லாம் நீக்கி ஆகணும். இரண்டாவது கேட்டகரி பி 2002க்கு முன்ன பிறந்தவங்க 18/1/87 முன் பிறந்தவர்கள் எமினரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அந்த 12 ஆவணங்கள்ல ஒன்று சேர்த்து கொடுக்கணும். நான் குமார் அவசரப்பட்டிய கேட்டகரி சி 1/7/87 இருந்து 2/12/24 வரைக்கும் பிறந்த அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எமினரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். தாய் மற்றும் தந்தை இவங்களுடைய ஆவணங்களை கொடுக்கணும். அது கூட இந்த 12 ஆவணங்கள்ல ஒன்று கொடுக்கணும். கேட்டகரி டி 2002க்கு வாக்காளர் பட்டியல் பெயர் இல்லாதவர்கள் 2/12/2004க்கு பிறந்தவர்கள் மறுபடியும் அவங்களே ரெமுனரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். தாய் தந்தை ஆவணம் கொடுக்கணும். இது மறுபடியும் மீண்டும் 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 எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் ஆவணம் கொண்டு வான்னா தமிழ்நாட்டுல நடந்துரும். மேடம் லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல நடந்துரும். ஆனா பீகார்ல நடக்காது. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் 14 கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு. ஒரு கான்ஸ்டிட்யூன்சில குறைந்தபட்சம் 20,000 இருந்து 30,000 போலி வாக்காளர் இருக்காங்க. இந்த போலி வாக்காளர்கள் தான் திமுக ஜெயிக்கிறதுக்கான முழு மூலதனமே இவங்க தான். ஒரு தொகுதியில் 20,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. 20,000 பேர் ஆள் இல்ல நாங்க கணக்கு எடுத்தோம்னு சொல்றாங்க. இந்த 6,41,00,000 பேர் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் பட்டியல்ல எந்த தொகுதியில போய் நீங்க எடுத்தாலும் அந்த தொகுதியில் இடமாறியவர்கள் இருப்பாங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் நான் கண்ணார பார்த்தோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க இல்ல. பக்கத்து தொகுதியில பக்கத்து திருப்பூர்ல போய் வேலை செய்றாங்க. அந்த இடமாற்றம் இருக்கும். அவங்க பொது தேர்தல் வந்து வாக்களிப்பார்கள். இப்போ தேர்தல் வாக்கெடுப்பை வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது மாநில அரசு அதிகாரிகள். அப்ப அவங்க தான் பொறுப்பு என்ற மாதிரி சத்யன் அவர்கள் சொல்லும்போது தேர்தலை நடத்துவதும் மாநில அரசு அதிகாரிகள் தான். BLO மாநில அரசு அதிகாரிகள் தான் அங்க நடத்துறவங்க. அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு என்னதான் வேலை? மாநில அரசுக்கு தான் தேர்தலை நடத்துகிறதா? அப்ப மாநில அரசுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நேரடியாக தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடி தான் இதை நடத்துகிறது. இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுன்றது கூட தெரியாது. இப்ப நம்ம எல்லாம் நீக்கத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சேர்த்தல் ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. பீகார்ல 36 லட்சம் ஓட்டர்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள். காரணம் என்ன? பீகார்ல வசிக்கலன்னு 36 லட்சம் இந்தியர்கள் காணாம போயில்ல, பீகாரிகள் காணாம போயில்ல, இடம்பெயர்ந்திருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க? பெரும்பாலும் தென்னிந்திய மாநிலங்கள்ல தான் இருக்காங்க. அப்போ இவர்களை வந்து என்மாசா சேர்க்கும்போது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ் ஏற்படும். நேர்மையாக இதை அணுக வேண்டும் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மை இழந்திருக்கிறது. அந்த நம்பகத்தன்மை இழந்ததால தான் இவ்வளவு பேச்சும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான்யா. அவன் தெருவுல மீற சூரியனாயா, எதையோ திங்கிற பண்ணியா, போலீஸ் முகர கழுவியா? 54 வருஷம் ஆயிடுச்சு அதிமுக அப்படிங்கிற பேர் இயக்கம் துவங்கி அப்படின்னு. இன்னைக்கு அந்த 54 வருஷம் கண்ட ஒரு பேர் இயக்கம் 100 வருஷம் சென்டினரி கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு RSS 45 வருஷமாக அரசியல் செய்து கொண்டு இன்னைக்கு பல மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய BJP இவங்க எல்லாரும்
நேத்து வந்த இன்னும் 2 வருஷம் கூட ஆகாத ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு தலைவருக்காக இந்த அளவுக்கு தொண்டை தண்ணி வத்த அவரை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் தங்கள் கட்சியுடைய வரலாறு இன்னைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. அரசின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்க தரப்பு பேச்சு. அப்படியா? காலுக்கு கீழே ஒருத்தர் மயங்கி கிடக்கும் போது அவங்க மேல ஏறி நின்னு நான் பார்க்க வந்த ஒருத்தரை பாப்பேன். எங்க மேல தப்பில்ல, எங்க பக்கத்துல நின்னவங்க மேல தப்பில்ல, அந்த குழந்தைய மிதிச்சவங்க மேல தப்பில்ல. இவ்வளவு கூட்டத்தை கூட்டி 5 மணி நேரம் வேடிக்கை பார்த்து வந்து லைனா ஆன் ஆஃப் போட்டு விளையாடினாரு, அவர் மேலயும் தப்பில்ல. இந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க மேல தப்பு. லாஜிக் நல்லா இருக்குல்ல? அரசின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்க தரப்பு பேச்சு. அரசு கண்டிச்சீங்க. ஆமா, அப்புறம் விஜய் கண்டிக்க பேசுறீங்க. இதே வார்த்தை இப்ப நீங்க நான் சொல்றேன். நான் இந்த விவகாரத்தில் இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, தற்குறித்தனமாக கூட்டத்தை சேர்த்து ஆட்டம் போட்ட விஜயும் தாவேக்காக கண்டிக்கிற சொல்லுங்க. வேற ஏதோ வார்த்தையா சொல்லுங்க. ஏன் சார் என்ன இப்படி செய்யறீங்க? விஜய் வாக்கு இப்ப யாருக்கு போகுது அப்படிங்கிற பிரச்சனை இல்ல. விஜய் யாரு விஜய் கட்சியை விஜய் கட்சியை வந்து யார் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பிரச்சனை. நீங்க பாஜக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வழக்காரது யாருன்னு பார்த்தா பாஜக, வழக்கு போட்டது யாருன்னு பார்த்தா பாஜக. இந்த நாய் வயரை திட்டு வாங்குறத விட இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போயிடலாம் சார். பாஜகவோட மணியும் உமா ஆனந்தனும் எதுக்கு தாவேக்காக போய் நிக்கணும்? இதுக்கு பேர் தான் டீயை விட கப்பு சூடா இருக்கு. இதுக்கு பேர் தான் டீயை கப்பா சூடா இருக்கு. புரியுது உங்களுக்கு? ஒன்னி அடிச்சு அவாளுறான் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் கேப்பாரு. அதே மாதிரி தாவேக்காவை தொட்ட பிஜேபி வருது. இப்ப தாவேக்கா தொட்ட எங்க அண்ணன் 80 வரையும் வருவாங்க. ஏன்னா நம்மகிட்ட வருவாரா அவரு, கொஞ்சம் இழுத்து பாப்போமே, போட்டு பாப்போம், நம்மளும் கொஞ்சம் கயிறை போடுவோம்னு எல்லாரும் போறாங்க. இதான் எடுப்பார் கைபிள்ளை. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். மரியாதைக்குரிய தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஆடுக்கும் மாடுக்கும் கோழிக்கும் காடை குஞ்சுக்கும் நீங்க கடல் இருக்கிற மீனுக்கும் வாக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் நாம் தமிழர் இயக்கம் இந்த நாட்டை ஆள முடியும் நான் சொல்றேன். ஆமா கரெக்ட். சண்டாளா இதையும் கரெக்டா சொல்றியாப்பா. கரூர் துயரம் யார் பொறுப்பேற்க வேண்டும், யார் அரசியல் செய்ய வேண்டும்? அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்பது கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வாதம். நான் அதற்கெல்லாம் பதில் சொல்ல போவதில்லை. நான் 2 நிகழ்வுகளை சொல்கிறேன். அன்னையை எப்ப சாவான், திண்ணை எப்ப காலி ஆகும் அப்படிங்கிற இடத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியும் எரியிற வீட்டுல எதை திருடலாம் அப்படிங்கிற இடத்துல பாசத்திற்குரிய பாஜகவும் இருக்கிற நிலையை கண்டு நான் ரொம்ப வேதனை அடைகிறேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? தமிழ்நாட்டில் விசாரணை அமைப்பில் தமிழ்நாட்டு அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு குஜராத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரி, குஜராத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி, அதுவும் குறிப்பாக பில்கிஸ்மான் வழக்கில் 11 பார்ப்பன குற்றவாளிகளையும் விடுதலை செய்த ஒரு நீதிபதி, இவர்கள் தான் விசாரிப்பார்கள் அப்படிங்கறதுல பாஜகவின் உள்ளீடு இல்ல, பாஜகவினுடைய அரசியல் இல்ல அப்படிங்கறத யாரும் இங்க நம்புறதுக்கு தயாரா இல்ல. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது மேடம், அப்படி எல்லாம் விட்டுற முடியாது. நீதிமன்ற தீர்ப்பை சந்தேகிக்கிறீங்க? நீதிமன்ற தீர்ப்பை தான் விமர்சிக்கிறேன். தம்பி உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழக்கையா? நம்ம கல்யாண சுந்தரம் ஒரு விஷயம் சொன்னாரு, இதற்கெல்லாம் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். அம்மையார் ஜெயலலிதா மகாமக குலத்திற்கு தன்னுடைய தோழியாரோடு புனித நீராட போனார். அப்போது பல உயிர்கள் மரணித்து போனது. அப்ப ஐஎஸ் இல்லையா? அப்ப கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை இல்லையா? அப்ப எந்த எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்தீங்க, எந்த கலெக்டர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க? இதெல்லாம் நான் பட்டியலிட முடியும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? பரமக்குடியில அதிமுக அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டீங்க, 13 பேர் செத்து போனா. தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை பார்த்து அந்த துப்பாக்கி சூண்டு போச்சே, அப்ப போராட்டத்துல இந்த போராட்டம் இதனால் நடைபெற்றதுன்னு அப்ப முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. தூத்துக்குடி கலவரத்துல கிட்டத்தட்ட ஸ்னோலின் 13 வயசு பிள்ளைய வாயில குறி வச்சு சுட்டீங்களே சார், அப்ப உங்க ஐஎஸ் எங்க போச்சு அப்படின்னு என்னால கேட்க முடியும். இது அரசாங்கம் நிகழ்த்திய அரச பயங்கரவாதம். எல்லாம் டெக்னாலஜி. எங்கள் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். நான் இந்த மேடை கூட அரசியலுக்கு பயன்படுத்த விரும்பல. நீங்க நினைச்சிருந்தா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஒப்பீட்டு அளவுல சொல்றேன். அம்மையார் ஜெயலலிதா இந்நேரம் உயிரோடு இருந்து அவர் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்திருந்தால் விஜய் இந்நேரம் புழலில் களி தின்று கொண்டிருந்திருப்பார். நான் என்ன சொல்ல வரேன்னா, புசி ஆனந்த் எங்கே வேலூரில் எங்கேயாவது ஒரு இடத்தில் உட்கார வைக்கப்பட்டிருப்பார். அல்லது அதிமுகவை சார்ந்தவர்கள் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் என்றால் இந்நேரம் விமர்சித்து பேசி இருந்தால் விஜயை ஒட்டுமொத்தமாக நசுக்கி இருப்பார்கள். இதுதான் நிலவரம்.
என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. ஆனால் எங்கள் தலைவர் சொன்னார், எங்கள் முதலமைச்சர் சொன்னார், எந்த அரசியல் இயக்க தலைவனும் தான் தொண்டன் மரணிப்பதை விரும்ப மாட்டான். The magnificent politician. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மதுரையில அழகர் ஆற்றில் இறங்குகிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் அதை பார்ப்பதற்காக குவிகிறார்கள். யாராவது செத்துருக்கானா? இல்ல. திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல தீபம், கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். ஏதாவது ஸ்டாம்பேட் நடந்திருக்குதா? இல்ல. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடந்திருக்குதா? இல்ல. ரொம்ப கரெக்ட். கட்டுக்கடங்காத கூட்டம், பல லட்சம் பேர். இதைவிட கூடிய இடங்களில் எல்லாம் நடக்காத ஒரு மரணம். கரூரில் விஜயனுடைய கூட்டத்தில் மட்டும் நடந்ததற்கு என்ன காரணம்? மற்ற இடங்களில் எல்லாம் கூடுவது கட்டுக்கடங்காத கூட்டம், விஜய்க்கு கூடுவது எதற்கும் கட்டுப்படாத கூட்டம். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கும் கட்டுப்படாத கூட்டத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. அழகர் ஆற்றில் இறங்கும் சம்பவத்திற்கு 10 லட்சம் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்களா? ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்களா? தாவேக்கா பொறுப்பு எடுத்துக்கணும். கட்டுப்படாத கூட்டம் தானே நீங்க சார், நான் திருப்பி சொல்றேன், அவங்க தான் பொறுப்பு. நீங்க 10,000 போலீஸ் கூட போடுங்க, நான் வீடியோ ஆதாரத்தோட காட்டுறேன். ஒரு தம்பி சோத்து மேல ஏறி உட்கார்ந்திருக்காரு, மரத்து மேல ஏறி உட்கார்ந்திருக்காரு. ஒரு காவல்துறை அதிகாரி கஷ்டப்பட்டு மேல ஏறி சோத்து பக்கத்துல போய் அவனை பிடிச்சி இழுக்கிறார். தம்பி இறங்கு தம்பி, வேணாம் தம்பி இறங்குறார். அவன் அங்க கை வச்சு எல்லாரும் கூப்பிட்டு சிரிக்கிறான். அந்த காவல்துறை அதிகாரி சிரிக்கிறான், ஹே அப்படிங்கிறான். அவர் கையெடுத்து இழுக்கிறார். கையெடுத்து எல்லாம் ஒரு 100 ரூபாய் நோட் எடுத்து ஆட்டம் முன்னாடி. இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஸ்டாலின் தான் பொறுப்பெடுக்கணும். தயவு செய்து அரசியல் பண்ணாதீங்க. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. நீங்க திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை ஆதரிச்சு வளர்த்திட்டீங்கன்னா அது நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் தலைவலி, உங்க எல்லாருக்கும் தலைவலி, இன்க்ளூடிங் பாஜக அதிமுகவுக்கும் சேர்த்து தலைவலி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இந்த விசாரணை அமைப்பு அங்க போனதுனால நீங்க அத கூட்டணிக்கு பயன்படுத்துறீங்கன்றதான் சார்ஜ். யாருமே பயன்படுத்தல. நாங்க தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம், கிடைத்து விட்டது. நீங்க சொல்ற மாதிரி எந்த கூட்டணிக்கு யாரும் வருவாரு நீங்க பேசுனீங்களா? யாரு பேசுறாங்க சொல்லுங்க. ஓ அப்படியே விஷயம். யார் கூட்டணிக்கு சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிப்பவர் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர். மாற்று கருத்தில் இல்ல, அவர் தான் அந்த கூட்டணியுடைய தலைமை. அவர் வெளிப்படையாக சொன்னார், தாவேகா கொடி பறந்தபோது என்ன சொன்னார்? தாவேகா கொடி பறக்கிறது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஒவ்வொரு முறையும் ஒரு கூட்டணி அமைகின்ற போது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும், காரணம் இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு ஓரணியில் ஒரே ஒரு புள்ளியில இணைஞ்சு நிக்கிறாங்க. அது பாசிச பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளி. அதுல தெளிவா நிக்கிறாங்க. முதல் முறையா 41 பேரின் மரணத்தின் மீது ஒரு கூட்டணி கட்டி எழுப்பப்படும் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய அவமானம், எத்தனை பெரிய துயரம் என்பதை தமிழ்நாடு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பல்வேறு அம்சங்கள் குறித்து அங்கே பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். அந்த பரப்புரையின் போது தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் திமுகவினரால் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் ஒரு பிரதமராக செயல்பட்டதை விட பல்வேறு மாநிலங்களில் சீஃப் மினிஸ்டரா தான் அவர் இன்னும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கும் போதே தெரிகிறது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பிரதமர் உண்மையை தானே பேசியிருக்காரு. எங்க பேசணுமோ அங்கதான் பேசியிருக்காரு. என்ன உண்மை? கிட்டத்தட்ட 6 லட்சம் to 7 லட்சம் சனாதனம் எங்கெல்லாம் இருக்கும் அந்த மாநில மக்களுக்கு அறிவு இருக்காது. பன்றி போலன்னு சொல்றதெல்லாம் தவறு சார். அதெல்லாம் தவறு. யார் பேசினாலும் தவறு. தப்பு இல்ல. தட்டி கேளுங்க. ஒடிசால அமித்ஷா பேசுறது தப்பு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் பன்றி போலன்னு சொன்னா தவறு. அவரா வேணா அடி. ஒவ்வொரு தேர்தல் பரப்புரையிலும் பிரதமர் இப்படி பேசுவது புதிய செய்தி இல்ல. அவர் இப்படி பேசாட்டதான் நம்ம வியக்கணும். 2 மாடு இருந்தா ஒரு மாடு எடுத்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க. 2 வீடு இருந்தா ஒரு வீடு எடுத்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க. இடஒதுக்கீடு புடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் பேசினவர் தானே. அப்போ இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பரப்புரை செய்தார். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்கலையே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஆட்சி திமுக ஆட்சி. திமுகவுக்கு உள்ளூர இப்படி ஒரு கருத்து இருக்குமானால் அது ஆட்சியில் எதிரொலிச்சிருக்கணும். இப்போ சிறுபான்மையினர் குறித்து பிஜேபிக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆட்சியில் அது எதிரொலிக்குது சட்டங்கள் மூலமா. ஒவ்வொன்றா அதுல வெளிப்படுத்துறாங்கல்ல, ஒவ்வொன்றா வெளிப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிரான பிஜேபியுடைய மனநிலை இருக்கு. சட்டங்கள் மூலமா திட்டங்கள் மூலமா அதை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அப்போ இது உள்ளூர திமுகவின் கொள்கையா இருந்தா, கட்சியின் கொள்கையா இருந்தா அந்த ஆட்சியில் எதிரொலிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு பாதிப்பு இருக்கா? எவ்வளவு அடிச்சாலும் சொரணாலமா நிக்கிறீங்க தம்பி. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இல்ல அதாவது தமிழக மக்களை குறித்து அவர் எதுவுமே சொல்லல. திமுகவினர் எவ்வாறு வட மாநிலத்தவரை, ஹிந்தி பேசுபவர்களை, பீகாரிகளை மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கக்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்கு. அப்படி முழுங்காத புடுங்கி தள்ளிடும்.
நான் கேட்கிறேன், நீங்க வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தங்களுடைய பட்ஜெட்ல ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுடைய அடிப்படை சுகாதார அல்லது சிவிக் கம்யூனிட்டிஸை பாதுகாக்குது? இதுக்காக ஒரு மினிஸ்ட்ரியில ஒரு போர்ட்போலியோ உருவாக்கி இவங்களுக்கான தேவைகளை செய்கிறது. இவங்களுக்கு இலவச பாடல் புத்தகம் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா மாணவர்கள் எப்படி கிடைக்குதோ, நான் முதல்வன் திட்டத்திலிருந்து தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து புதுமை பெண் திட்டத்திலிருந்து தமிழ்நாட்டுடைய அனைத்து சமூக நல சார்ந்த திட்டங்கள். ஏன் பீகார் பெண்கள் சொல்லிட்டு அந்த பிங்க் பஸ் ஏத்தாம இருக்கமா? இல்ல பீகார் பெண்கள்ன்றதுக்காக வந்து அவங்களுக்கு நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்காம இருக்கமா? எல்லாமே கொடுக்கிறோம். ஆனா நீங்க தான் கலர் பார்த்து செய்றீங்க இந்தியா முழுவதும். சரி சரி. புலம்பெயர்ந்த எவ்வளோ வட மாநிலத்தவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேஷன் இங்கே கிடைக்கிற அளவுக்கு மத்திய அரசு தான் செஞ்சிருக்கு. இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்காங்க. அவங்க எங்க போய் வாழ்ந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும்ட்டு அதுக்குள்ள ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும்? ஒரு தமிழர்களுக்கு மற்ற வட மாநிலத்திற்கான ஃபண்ட் வந்து மத்திய அரசு வழங்குது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏமாட தந்தை மகன் அது அந்த ஃபண்டையும் அவங்க வாங்கிட்டு தான் பண்றாங்க. அதெல்லாம் இந்த துறைக்கு அவங்க சார் வீடு கட்டும் திட்டம் வைக்கிறாங்களே, 130 ரூபாய் கொடுக்கல சார், 80 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது. ஆனா பிரதமர் வீடு கட்டும் திட்டம், இந்த மாதிரி பல விஷயம் சொல்லலாம். அறிவு கட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். பிரதமர் ஏன் பீகார்ல போய் திமுகவையோ அல்லது தமிழர்களை பற்றியோ தலைவரையும் தொட்டு பேசியிருக்காருன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி நடத்தின ஒரு பேரணியில் நிறைவாக வந்து பீகார்ல போய் பேசின நம்முடைய முதலமைச்சர் தமிழ்ல பேசுறார். அது அழகா இந்தியில மொழிபெயர்த்தாங்க. அப்போ ஒன்றிய அரசுடைய அவல நிலை, பாஜக எந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு மோசமான நிலை, இது எல்லாத்தையும் தோலுறுத்தி காட்டிட்டார். அந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு போன்ற ஒரு அரசியல் விழிப்புணர்வாக அவருடைய பேச்சு இருந்தது. ஆக இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இன்று வரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது எங்க தேர்தல் காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில், பதற்றத்தில் தான் இன்றைக்கு மோடி அவர்கள் பிரிவினவாத பேச்சை பேசியிருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன்ல கண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல அதே போல கர்நாடக தேர்தலில் போய் முஸ்லிம் வெறுப்பு பரப்புரை செய்தார். ஒடிசால தமிழர் விரோத பரப்புரை செய்தார். வி.கே. பாண்டியனை முன்வைத்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவியை, கருவூலத்தை சாவியெல்லாம் தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடிடுவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஓடி விடுவார்கள். அப்படி வி.கே. பாண்டியன் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தேர்தல் நேரத்தின் போது இது போன்ற பரப்புரை மேற்கொள்வது என்பது திரு மோடி அவர்களுக்கோ பாஜகவுக்கோ இது கைவந்த கலைதான். ஆனால் தேர்தல் ஆணையம் வாய் மூடிக்கொண்டு கை கட்டி கொண்டு இருப்பதுதான் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஸ்ரீராம், ஒரு மோசமான ஆட்சினா அந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் அங்கேயே அவர் எடுத்துட்டு போறாங்க. நல்லா இருக்குன்னு தானே எடுத்துட்டு போவாங்க. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. திட்டங்கள் என்பது நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் திட்டங்கள் தான். ஐஏஎஸ் ஆபீசர்கள் கொடுத்த திட்டங்கள் தான். இந்த பொலிட்டிஷியன்ஸா யோசிச்சு வர திட்டம் இல்ல. அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கொடுத்த திட்டங்களை நீங்க பேர் வாங்கிக்கிறீங்க. மத்திய அரசு சொல்லணுமா? சரி, நீங்க சுயமா யோசிச்சு என்ன திட்டம் சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? ஒண்ணுதானே உண்மையா இருக்கு. நான் இப்ப சொல்றேன், கழிப்பறை பிரதமரோட திட்டம் தெரியாது போடுங்க நம்மளை பத்தி. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு வந்துக்குது. நான் என்ன சொல்றேன்னா, என்டிஏ உடைய திட்டங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் சொல்றீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள். ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி அவங்க சொல்ற எல்லாம் வந்துருமா சார்? ஆட்சி பொறுப்புல இருக்கவங்க தான் சார் முடிவு பண்ணுவாங்க. என்ன சார் பேசுறீங்க? சரி இருக்கட்டும். மாநிலத்தை வந்து வசைப்பாடுவது நாங்களா திரு மோடியா? இன்னைக்கு லாக்டவுன் நடந்த போது புலம்பெயர்ந்து பல மாநிலங்கள் இருந்தாங்களே, வட மாநிலத்தவரெல்லாம் தென்னகத்தில் இருந்தாங்களே, ஆயிரக்கணக்கான மைல் நடந்தே போய் செத்தாங்களே, அதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஈவு இருக்கிறதா மாநில ஒன்றிய அரசுக்கு, இல்லை பாஜக அரசுக்கு, இல்லை பிஜேபி கட்சிக்கு அவங்கள பத்தி என்ன அக்கறை இருந்ததா? சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். அன்னைக்கு இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளியில போய் சேர்ந்து இருக்கிறாங்களே, எப்படி போய் சேருவாங்க, அவங்கள ஷிஃப்ட் பண்றதுக்கான வழிமுறை இருக்குன்னு ஏதாவது கவனிச்சாங்களா? என்ன இவங்க வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் சரி அல்லது பிற மாநிலத்து இதே வட இந்தியர்கள் மேல இவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? If you are bad, I am your dad. சார், பிஜேபியில லீடர்ஸ் மட்டும் அப்படி பேசல. நீங்க இந்த ராமேஸ்வரம் கேஃபேன்னு சொல்லிட்டு கர்நாடகால அங்க ஒரு யூனியன் மினிஸ்டர் ஒரு அம்மா பேசுனாங்க, குண்டு வச்சு தமிழர்கள் தான்.
தருண் விஜய் என்ன பேசினாரு? அமெரிக்காவில் வந்து பிளாக்ஸ் மேல வந்து துப்பாக்கி சூடு நடத்தின போது நாங்க இந்தியாவில் வந்து கருப்பா இருக்கக்கூடிய தென்னிந்தியர்களோட நாங்க சகஜமாக தான் பழகிறோம் அப்படி பேசுறாரு. இது என்ன மாதிரியான ஆட்டிடியூட் இந்த பிஜேபி இருக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி. இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க உள்ள போனா அவ உங்களை சும்மா விட மாட்டேன். இங்க வந்து பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து விடும்போது லிப்ஸ்டிக் பஸ் கிண்டல் பண்ணாங்க. இப்போ அங்க பஸ் விடுவோம்னு சொல்றாங்க. இங்க வந்து காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும் போது பிஜேபி ஆதரவு ஏட்ல வந்து இனி கழிவறைகள்லாம் நிரம்பி வழியும் எழுதினாங்க. இப்போ காலை உணவு திட்டத்தை அங்க அமல்படுத்துறாங்க. 60 வருஷமா காலை உணவு சாப்பிட முடியாத நிலைமையில தான் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது மாதிரி 2000 ரூபாய் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இது மேலும் நிதிச்சுமை அதிகரிக்கும்னு சொன்னாங்க. இப்போ அங்க அறிவிக்கிறாங்க. அது மாதிரி வந்து மாணவர்களுக்கு 1000 கொடுக்கும்போது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், மீனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னவங்க இப்போ அங்க அறிவிச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இங்கே செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் அனைத்தும் மற்ற மாநிலங்களும் பின்பற்றத்தக்க வகையில் தான் இருக்குது. இது மட்டும் இல்ல, திட்டங்கள் மட்டும் இல்ல, எல்லாமே. இன்னொரு பக்கம் அதே கட்சியின் மேல அதே ஆட்சியின் மேல அவதூறா பரப்புறாங்க. அரசியலுக்காக தமிழர்களை அவமானப்படுத்துவது என்பது பிஜேபிக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் வாடிக்கையாக போய்விட்டது. மோடி மட்டும் விதிவிலக்கல்ல, அமித்ஷாவும் அப்படித்தான். பல்வேறு தலைவர்கள் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்தி பேசுவது பிஜேபிக்கு வாடிக்கை. அதுக்கு முட்டுக் கொடுப்பது இங்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர்கள். ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நேற்று கடைசி நாள், இன்றைக்கு திரும்ப பெறக்கூடிய நாள். சரி, 24. அதுவரை இவர்களுடைய கூட்டணி உறுதிப்பட்டதா? இப்போ எப்ப அறிவிச்சாங்க? கடைசி நேரத்துல கூட்டணி முறிந்து விடும் என்ற சூழ்நிலையில. நீங்க அது கூட அறிவிக்கலையேங்க. இல்லங்க, நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க அறிவிச்சீங்களா? பீகார்ல முதலமைச்சரா அறிவிக்காததற்கு காரணம் இந்த முறை அதே கட்சியை சார்ந்த வேறு யாராவது அவர்கள் தேர்ந்தெடுத்தால் இவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அவங்க பிரச்சனை இல்ல, உங்களுக்கு என்ன கவலை? லூஸ் மாதிரி பேசாத. நிதிஷ்குமார் கட்சியில வேற யாராவது முதலமைச்சர் ஆகணும்ங்கிறதுக்காக நாங்க அறிவிக்கலங்கிறது என்ன லாஜிக்? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இன்றைக்கு மோடி வெற்றி பெற்றதன் காரணமாக தான் உலக அரங்கிலே இன்றைக்கு இந்தியா மிகப்பெரிய மரியாதைக்குரிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அது யாராலும் மறுக்க பேச முடியாது. ஆனாலும் பட்ட அமெரிக்கா அவரை கண்டு நடுங்கிய. இவன் ஒரு லூசு பை சார், ரொம்ப லூசு சார். வெடிகுண்டை ஏன் வெடிக்கவில்லை என்று சொன்னால் அமெரிக்கா எல்லா உதவியையும் நிறுத்திவிடும் என்று பதில் சொன்ன பிரதமர் இருந்தவர் நாட்டில் அப்புறம் வரி கூட போட்டாங்க. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, ஊட கூட பேசுற மறந்துட மாட்டானா? அதுக்கப்புறம் இப்ப மோடி அவர்கள் நீ 50% போடுறியா 100% போடுறியா போடுற, நான் பாத்துக்கிறேன் பொருளாதாரம் என்னன்ட்டு சவால் விட்டு கொண்டிருக்கிறார். யார் பாதிக்கப்படுறது? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இருந்து என்னுடைய ரோல் மாறி போச்சு. ஐஜேகே என்னுடைய ஊடக பொறுப்பாளராக இருக்கேன். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? நாளைக்கும் இதுதான் பேசுவேன். வலதுசாரி பார்வையில ஐஜேகே கூட இதுதான் பேசுவேன். புரியுதுங்களா? மாத்தி எல்லாம் பேச மாட்டேன். அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. குஜராத்தோட நீதிமன்றம் தான் தடிமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை அமித்ஷா பத்தி சொல்லிச்சு. நீதிபதிகளை பந்தாடுகிறார்கள். இதுதான் காட்டாட்சி. இந்த காட்டாட்சிக்கு எல்லாத்தையும் பயமுறுத்துறதுனாலதான் அவங்க ரொம்ப தைரியமா என்ன இருக்காங்கன்னா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி கட்டாயம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி கட்டாயம். அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. எல்லா இடத்துலயும் ஆட்சி பிடிக்கிறது, கர்நாடகத்துல இருந்து மகாராஷ்டிரால இருந்து ஹரியானால இருந்து முறைகேடு பண்ணி தான் ஆட்சியை பிடிக்கிறீங்க. பீகாருக்கும் அதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. ஓத்து போனவங்க என்ன வேணா ஒப்படைப்பாங்க. கேரளால முழுக்க ஜெயிச்சாங்களே பிஜேபி, ஒரே ஒரு சீட் ஜெயிச்சது. அப்ப அங்க ஏன் கோளாறு பண்ணல? தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க திராவிட அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அசம்பிளியும் சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திலும் சரி. இங்க ஏன் மிஷினை மாத்தல? மிஷினை மாத்திரம் அமுக்கணும்னா எங்க வேணா அமுக்கலாங்க. அதுவும் பாருங்க, அண்ணன் சொல்றாரு எல்லா இடத்துலயுமே பண்ணல. எந்த திருடன் ஒரு தெருவுக்குள்ள போதானா எல்லா வீட்லயும் திருடுவானா? செலக்டிவா தான் திருடுவான். அது திருடனுடைய இயல்பு. அவன் கால்குலேட் பண்ணுவான். மராட்டியத்துல திருடுத்தனம் பண்ணும்போது ஜார்க்கண்ட்ல பண்ண மாட்டான், ஹரியானால பண்ணும்போது ஜம்மு காஷ்மீர்ல பண்ண மாட்டான். அதனால திருடன் இல்ல. நீங்க மட்டும் தான் சார் கொடுக்குறீங்க. உங்க வீட்டுல திருடு போச்சுன்னு உங்க தெருல வேற யாரோ சொன்னாங்களா சார்? திருடல இல்ல சார். அப்ப எப்படி சார் நீங்க அவனை திருடன் சொல்ற? அப்படி போலீஸ்கார சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதான் அண்ணனுடைய ஆர்குமெண்ட். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. முழு பூசணிக்காய சோதனை வருகிறீங்க. தோழர்களே பாருங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் சொல்றேன், இதோ இருக்குது கூகுள் காமன் சென்ஸ் எல்லாருக்கும். உங்களுடைய காமன் சென்ஸ் வச்சுங்க. உங்களுடைய ஏன் பதறீங்க? நீங்க சொன்னீங்க, நான் ஒரு உண்மையை பதிலா சொல்றேன். இந்த இடத்துல போயிட்டு குஜராத் பீகாரில் இயங்கிய
அந்த பிரைவேட் ஆர்மிஸ் எந்தெந்த சாதியால் நடத்தப்பட்டது அப்படின்றது இருக்குது. அதுல எதுலயாவது யாதவ் இருக்குதான்றது பாருங்க. சவால் விடுறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஊடகம் வந்து நான் பேச மாட்டேன் மறுபடியும். என்ன ஹீரோ சார் கூப்பு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. ஒரே ஒரு நிமிஷம். இந்த பட்னா ரயில்வே ஸ்டேஷனுடைய ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த முதல் உள்ள மேடையை அடமானம் வச்ச முதலமைச்சர் யாருங்க சொல்லுங்க? ரயில்வேஸ் ப்ராப்பர்ட்டியை முதலமைச்சர் அடமானம் வச்சாரா? புரிஞ்சுக்கங்க. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. உச்சநீதிமன்றத்தை மதிக்காதவங்க எப்படின்னாரு. இந்த தேர்தல் ஆணையத்தை வந்துட்டு தேர்தல் ஆணையத்துடைய தலைவரை தேர்தல் ஆணையர்களை எப்படி நியமிக்கணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறை. எவ்வளவு அழகான பொறுமை காட்டு. அதே மாதிரி பொறுமையா இருங்க. என்ன வயசு அதிகமாயிடுச்சு அப்புறம் என்ன இருங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் 3 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அந்த சட்டத்திலே திருத்தம் பண்ணி மாத்துறது யாரு? காங்கிரஸா? பாஜக தானே. ஆனால் நீதிமன்றத்தை மதிக்கிறதெல்லாம் பத்தி நீங்க சொல்லாதீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. கிட்டத்தட்ட 85,359 கோடி ரூபாய் வளர்ச்சிக்காக செலவிட்டிருக்கிறோம். GSDS அப்படிங்கிற ஜிடிபி வளர்ச்சி விகிதம் இன்னைக்கு கரண்ட் பிரைஸ்ல பார்த்தா 18.39%. அதே கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா வளர்ச்சி சதவீதம் 11.8%. அதனால பீகார் வளர்ச்சியை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து வளர்ச்சிக்கா காட்டாட்சிக்கா இதுதான் தேர்தல். அந்த அப்படியே அந்த பாலம் இடிஞ்சா இல்லையான்னு பாலம் இடிஞ்சது. இப்ப கூட கடலூர்ல கூட ஒரு பாலம் அடிச்சுட்டு போயிருச்சு. மழைதான் காரணம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. பீகார்ல 2024 17 நாளுக்குள்ள 12 பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்து பாலங்கள். இந்தியாவில் ஏதாவது அப்படி ஒரு ரெக்கார்ட் இருக்கா சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு ரெக்கார்ட் சொல்லுங்க. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? பீகார்ல 20 வருஷமா இவங்களுடைய ஆட்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள்லாம் இவங்கெல்லாம் சொன்னாங்க, நிறைய கணக்கெல்லாம் சொன்னாங்க. பீகார்னுடைய விவசாயி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிலேயே ஒரு மாசத்துக்கு 3,500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாட்டத்தில் இருக்கான். அதான் இங்க எல்லாம் வேலை செய்யறாங்க பீகார்ல இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாதவங்கலாம் கிடையாது. இருக்கு, ஆனா விளைவிச்ச பொருட்களுக்கு விலை கிடைக்காதுங்க. 1 ரூபாய்க்கு கேட்கறேன் சார் வெங்காயத்தை 1 கிலோவை. நான் 4 மாசம் உழைச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? இங்கே வர்றேன் 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு வேலை செய்யறேன். 100 ரூபாய் செலவாச்சுனால என்னால் வந்துட்டு ஒரு 400-300 ரூபாய்க்கு நான் என் ஊருக்கு அனுப்ப முடியும். இங்க இருக்கிறவன் சொல்லி இருக்கக்கூடிய தகவல். அப்போ பீகார்ல என்னத்தை நீங்க டெவலப்மெண்ட் காட்டினீங்க? நாங்களாம் அதெல்லாம் ஏகப்பட்டது பேசிருக்கோம். அதனால எங்களால ஏமாத்தாதீங்க, காது குத்தாதீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். 2021 இருந்து 26 பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு. பிஜேபி காரர் தான் அந்த துறைக்கு அமைச்சர். பேரு நிதின் நபீன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நீங்க இந்தியாவில் எங்கேயாவது சொல்லுங்க இதுக்கு முன்னால நீங்க ஊழல் ஒவ்வொருதான் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு பேர் தாங்க காட்டாட்சி. எவ்வளவு அடிச்சாலும் சொன்னாலும் நினைக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்ன 2 அடி அடிப்பட்டு பெருசா பீத்துற. இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறாங்களா? நம்ம பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் நமக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் எடுத்து கொண்டு போய் பாலம் கட்டுறேன்னு அதை உடைச்சு வச்சு, இல்லைன்னா பாலம் இத்தனை பாலம் உடையுமா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நாங்கள் பீகாரை முன்னேற்றிட்டோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் எத்தனாவது இடத்துல இருக்கு? 36 இடத்துல தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போவும் 30, அதாவது கடைசியில் இருக்கு. அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. இப்படி தானங்க அயோத்தி தீர்ப்பின் போதும் நீங்க சொன்னீங்க. நாங்கெல்லாம் என்ன கேட்டோம்னா, ஏப்பா இதை எழுதுனது யாருன்னே சொல்ல மாட்டேன்றீங்களாப்பான்னு கேட்டோம். பாபர் மசூதி இடம் யாருக்கு சொந்தம்னா, யாரு கேஸ்ல ஒரு வாதியாவோ பிரதிவாதியாக இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது. ராம்லல்லா சார்பில் அந்த கேஸ் இருக்கு. ராம்லல்லாட்ட கேட்டேன், அவர் சொன்னார். நான் கேட்டேன், அவர் எனக்கு சொன்னாருன்னு சொல்றது வெக்கமா இல்லை? ஒரு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஒருத்தர் இப்படி சொல்லல. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். ஜிஎஸ்டிபியில் எங்கே இருக்கு? எத்தனாவது இடத்துல இருக்கு? 14வது இடத்துல இருந்தது, இப்பவும் 14வது இடத்துல இருக்கு. நீங்க கேட்டீங்க எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு. 18 மணி நேரமா எண்ணி ஜெயிச்சாங்க. போன தடவையே ஜெயிச்சுட்டாங்க. அவங்க தானே ஜெயிச்சாங்க. நீங்கள 18 மணி நேரம் எண்ணி ஜெயிக்க வச்சாங்க. இதுல இவிஎம் மிஷின்ன்றதுக்கு நீங்க இதெல்லாம் என்ற போது கூட அப்படி இல்லை. இப்படி எல்லாத்தையும் சந்தேகப்பட்ட நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. 18 மணி நேரம் இந்தியாவில் வேற எங்க என்னாங்க? இவிஎம்ல என்னத கதையை சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் சந்தேகப்படல. நான் இல்லைன்னா நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. 2 பேருக்கும் ஓட் ஷேர் 0.03
தான் வித்தியாசம். சரி, அவங்க 37.26, மகாகத்பந்தன் 37.23, 0.03 தான் வித்தியாசம். அந்த திரும்ப திரும்ப என்னங்க பாத்தீங்களா, அதுல தான் அவங்க ஜெயிச்சாங்க. இல்ல உங்க முகவர்கள் அங்க தான இருந்திருப்பாங்க. அதான் சொல்றேன், திரும்ப திரும்ப ரீகவுண்ட் பண்ண சொல்லுவாங்க, பண்ணிருப்பாங்க. இப்ப ஞானேஷ்குமார் மாதிரியே நீங்களும் பேசுறீங்க. ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. மனுஷனா இப்படி இருக்கணும். இந்த பியூரிஃபைடு எலக்டோரல் லிஸ்ட் வந்த பிறகு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. 14,35,000 வாக்காளர்கள், ஒரே வாக்காளர் 2 ஐடியோட இருக்கிறவங்க 14,35,000. நம்பர் 1. அதுல சில பேருடைய உறவுகள் மாறல, வயசு மட்டும் 0ல இருந்து 5 மாறி இருக்கு. அதுல 3,42,000 வாக்காளர்கள் எக்ஸாக்டா வயசு உறவு எல்லாம் ஒன்னா இருக்கு, ஐடி மட்டும் 2 இருக்கு. 10,000 கணக்கில் 3 ஐடி வச்சிருக்காங்க. 24 லட்சம் வீடுகளில் 1,32 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. 1,32 லட்சம். பராச்சட்டி தொகுதியில ஒரு வீட்டு நம்பர் 6 877 வாக்காளர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். 10 வாக்காளர்களுக்கு மேல இருந்தா அது சஸ்பீசியஸ், திரும்ப செக் பண்ணணும்னு சொன்னாங்க. பர்சா தொகுதியில 23ஆம் நம்பர் வீட்டில் 853 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பல சாதி பல மதங்களை சார்ந்தவர்கள். நான் என்ன கேட்கறேன்னா, இவ்வளவு யோக்கியரா எலெக்ஷன் கமிஷன் இருந்ததுன்னா இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அவன் சேலஞ்ச் பண்றான். நீங்க 1ஆம் தேதி ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட்னு விட்டீங்க. சரிங்க. அவன் 5ஆம் தேதி இதெல்லாம் இருக்குன்னு 19 சொல்லல, நான் எல்லாத்தையும் பூல் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. இந்த அதுல் ஸ்ரீதரனா ஒரு ஜட்ஜை என்ன எத்துறாங்க மத்திய பிரதேசத்துல இருந்து காஷ்மீருக்கு. அவர் அடுத்த தலைமை நீதிபதி ஆயிடுவார்னா அங்கிருந்து ஒரு மத்திய பிரதேசத்துக்கு. கொலிஜியம் இல்லை, இவரை சத்தீஸ்கருக்கு அனுப்பலான்னா 2வது ஆளாக இருக்காரு. அடுத்து இவர் தான் சிஜேவா மாறிடுவாருங்கிறதுனால கவர்மெண்ட் கேட்டுக்கொள்வது என்று கொலிஜியம் சொல்லி இப்போ எங்கே அனுப்பியிருக்கு, அலகாபாத்துக்கு 7வது பொசிஷன்ல. நீங்க நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய முரளிதர் டெல்லி கலவரம், ஏன்பா நீங்கெல்லாம் இப்படி தப்பா பேசணும் நடவடிக்கை எடுன்றாரு. ஒரு வாரத்துக்குள்ள அவரை சண்டிகாருக்கு மாத்துறீங்க, அங்கேருந்து புவனேஸ்வருக்கு மாத்துறீங்க. புவனேஸ்வரில் ஒடிசா நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்காரு. 8 மாசமா கொலிஜியம் சொன்ன பிறகு தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியா நீங்க மாத்தல. நீதிபதிகளை பந்தாடுகிறார்கள். இதுதான் காட்டாட்சி. இந்த காட்டாட்சிக்கு எல்லாத்தையும் பயமுறுத்துறதுனால தான் அவங்க ரொம்ப தைரியமா என்ன இருக்காங்கன்னா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி கட்டாயம். பீகார்ல வெளிநாட்டுக்காரன்னு ஒரு 35,000 பேரை கண்டுபிடிச்சிங்க. எங்க அவங்க ஒரு அந்நியர்கள் இந்திய நாட்டில் எப்படி குடியிருக்கலாம்? எங்க கொண்டு போனீங்க? எதுவும் கேம்பஸ்ல அடைச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டீங்களா? இல்லை நீங்கள் அமெரிக்கா அனுப்பின மாதிரி கையில் காலில் எல்லாம் விலங்கு போட்டு நேபாளத்துக்கும் அதே போல் அது பேர் என்ன இதுக்கெல்லாம் அனுப்பி விட்டுச்சிங்களா? நீங்கள் பொய் சொல்லலை. நீங்கள் 35,000 பேர் வேணாம், 3,500 பேர் வேணாம், 350 பேர் வேணாம், 35 பேரை நீங்கள் அனுப்பியிருக்கீங்களா சொல்லுங்கள். ஞானேஷ்குமார் சொல்லணும். நீங்கள் நேர்மை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்லணும். ஒண்ணு, ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. சின்ன கேள்விதாங்க. மகாராஷ்டிரால நீங்க இப்படிதான் சொன்னீங்க, ஒண்ணும் நடக்க முடியல, அவங்க வரலாற்று வெற்றியை பெறுறாங்க. ஹரியானால நீங்க நம்பிக்கை வச்சீங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. உங்க பலவீனத்தை மறைக்க பாஜக ஃப்ராட் வேலை பண்ணுதுன்னா அது எப்படிங்க? இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க? இப்ப மகாராஷ்டிரால இப்ப ஆர்டிஐல மகாராஷ்டிரால சொல்லிருக்காங்க 90 லட்சம் அவரும் சொல்றாரு. 90 லட்சம் வாக்காளர்கள் இந்த மாதிரி முறைகேடா பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நான் வரல. அதுக்கு முன்னால இந்த 3 மாசத்துக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? அது பெண்களுக்கு தானே. தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகைன்னு போட்டு ஒரு ஆண் பேர் இருக்கிறவருக்கு கொடுத்தா நீங்க என்ன வரத்து வருவீங்க? நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்களுக்கு கொடுத்திருக்காங்க, ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் கொடுத்திருக்காங்க. வேடிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. உச்சநீதிமன்றத்தை மதிக்காதவங்க எப்படின்னாரு. இந்த தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்துடைய தலைவரை தேர்தல் ஆணையர்களை எப்படி நியமிக்கணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறை. எவ்வளவு அழகான பொறுமை காட்ட. அதே மாதிரி பொறுமையா இருங்க. என்ன வயசு அதிகமாயிடுச்சு அப்புறம் என்ன இருங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் 3 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அந்த சட்டத்திலே திருத்தம் பண்ணி மாத்துறது யாரு? காங்கிரஸா? பாஜக தானே. ஆனால் நீதிமன்றத்தை மதிக்கிறதெல்லாம் பத்தி நீங்க சொல்லாதீங்க. பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். ரெண்டாவது இவர் கூட சொன்னார், நீதிமன்றம் இவரை என்னன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாரு, காட்டாட்சி அப்படின்னு லாலு பிரசாத் யாதவ். இதே குஜராத்தோட நீதிமன்றம் தான் தடிமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை அமித்ஷா பத்தி சொல்லிச்சு. சரியான பொழுதுபோக்கு. நான் அதெல்லாம் சொல்லல. மக்கள் கிட்ட நீங்க போங்க. ஒரு காலகட்டத்தில் பீகாருடைய தேர்தல் எப்படி நடத்தப்பட்டது அப்படின்னு தம்பிக்கும் தெரியும், தோழருக்கும் தெரியும்.
அண்ணன் கோபண்ணாவுக்கு தெரியும், பீகார்ல தேர்தல் அப்படின்றது ஓட்டு போட விடாத மக்களை பூத்துக்கு வராது இது பண்றதுக்காக அந்தந்த இடத்துல ஒரு பிரைவேட் ஆர்மிஸ் இருக்கும். என்னன்னா ரன்வீர் சேனா, பூமி சேனா, குயர் சேனா, லோரிக் சேனா, இவங்க எல்லாருமே என்னன்னா அப்ப இவங்க கிட்ட துப்பாக்கி வரும், வந்துருவாங்க, யாரும் உள்ள போகக்கூடாது. அந்த ஜாதி வரும், குர்மி, இவன் பிராமின், இவங்கள தான் ஓட்டு போடுவாங்க, மற்ற யாரும் ஓட்டு கிடையாது. அந்த இடத்த அப்படியே மாத்தி ஒரு பெரிய அளவுக்கு எல்லாரும் ஓட்டு போட வச்சது யார் அப்படின்னம்னா இந்த ஆர்மி எல்லாம் தாண்டி ஒரு பலமாய்ந்த சக்தியை உருவான லாலு பிரசாத் யாதவ். முழு பூசணிக்காய சோதனை வருகிறீங்க தோழர்களே. பாருங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் சொல்றேன், இதோ இருக்குது காமன் சென்ஸ் எல்லாருக்கும் உங்களுடைய காமன் சென்ஸ் வச்சுங்க. உங்களுடைய ஏன் பதறீங்க? நீங்க சொன்னீங்க, நான் ஒரு உண்மையை பதிலா சொல்றேன். இந்த இடத்துல போயிட்டு குஜராத், பீகாரில் இயங்கிய அந்த பிரைவேட் ஆர்மிஸ் எந்தெந்த சாதியால் நடத்தப்பட்டது அப்படின்றது இருக்குது. அதுல எதுலையாவது யாதவ் இருக்குதான்றது பாருங்க. சவால் விடுறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஊடகம் வந்து நான் பேச மாட்டேன். மறுபடியும் இதை ஒரு நிரூபிக்கட்டும், பேச மாட்டேன் நான். சத்தியம் அது. இதெல்லாம் எனக்கு 70 வயசு ஆகுது. நான் அதனால தான் குறிப்பிடும் போது தோழரையும் அண்ணனையும் நான் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் படமா வந்துட்டு ஒரு நேரத்தில் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, தி வீக் எல்லாத்துலையும் வந்துருந்தது. அப்படியேப்பட்ட இடத்த மாத்தினவர். அது மட்டும் இல்ல, முதல்ல ஏழைகளுக்காக 15,000 பட்ஜெட்ல ஒதுக்கி வீடு கட்டி கொடுத்தது லாலு பிரசாத் யாதவ். ஒரு பக்கா ஹவுஸ் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்தவர் லாலு பிரசாத் யாதவ். ஒரே ஒரு நிமிஷம். இந்த பட்னா ரயில்வே ஸ்டேஷனுடைய ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த முதல் மேடையை அடமான வச்ச முதலமைச்சர் யாருங்க சொல்லுங்க? ரயில்வேஸ் ப்ராப்பர்ட்டியை முதலமைச்சர் அடமான வச்சாரா? புரிஞ்சுக்கங்க. தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. பீகார்ல எஸ்ஐஆர் பத்தி பேசும்போது தம்பி என்ன சொன்னாரு, ஒரு மாநிலம் 7,89,00,000 வாக்காளர்களை கொண்டது. அதுல ஜூன் 24 ஆரம்பிச்சு ஜூலை 30 முடிச்சிடறாங்க. செக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சார் 65 லட்சம் பேர் இல்லைன்னு சொல்லி 7,23 பேர் தான் வாக்காளர்கள். 65 லட்சம் பேர் நாங்க நீக்கிட்டோம், உச்ச நீதிமன்றத்துக்கு வருது. அதுல 22 லட்சம் பேர் செத்தவங்க இருக்காங்க, 7 லட்சம் பேர் இரட்டை பதிவு, 35 லட்சம் பேர் ஒரு வழியா வெளியேறிட்டாங்க பீகார் விட்டு அப்படின்னு சொன்ன போது அதை மறுத்து செத்த பல பேர் எடுத்தாந்து நிறுத்தி, பிரசாத் பூஷன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் நிறுத்தி, இதுல முதல்ல இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த 9 ஆவணங்களையும் தாண்டி ஒரு முக்கியமான ஆவணமான ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு அவங்களை மறுபடியும் சேர்க்கணும் நீக்கப்பட்டவர் சொல்லி அவ்வாறு செஞ்சதுக்கு பிறகு அடுத்த ஒரு மாச காலத்துல ஆகஸ்ட் 1 இருந்து ஆகஸ்ட் 30 மறுபடியும் சேர்க்கப்பட்டவர்கள் 18 லட்சம் வாக்காளர்கள். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. 65 லட்சம் பேரா இருந்தது 47 லட்சமாக குறை சுருங்குது. நீங்க நல்லா கவனிங்க, இதுல எவ்வளவு பேர் ஒரே அட்ரஸ்ல 900 பேர், 1000 பேர், 1069 பேர் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டார்கள். அதான் தோழர் படிக்கும் போது சொன்னாரு 1,32,00,000 அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்றவங்க கொடுத்தாங்க. என்ன கொடுமை சார். தெருவிலே வசிப்பவர்கள், கதவிலக்கம் எண் இல்லாதவர்கள், வீட்டிலே அவர்களுக்கு எல்லாமே ஜீரோ தான். ஒரே வீடு தான். அவ்வளவு. இது வந்துருச்சுல, வரைவு பட்டியல் வந்துருச்சுல, மத்த கட்சியெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் பூத் இல்லையா? எப்படி கொடுத்திருக்காங்கன்னா கொண்டு போய் தேர்தல் நடத்தீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒற்றை கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல, ஒரு கம்ப்ளைண்ட் தூங்கிட்டு இருக்கா, ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு சேரி இருக்கு, அங்க குடிசை வீடுகள் இருக்கு, வீட்டுக்கு கதவிலக்கமே கிடையாது, விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த குப்பத்தை யாருக்குமே நம்பர் கிடையாது. இவர்தான் புத்திசாலின்னு தம்பி நினைச்சாருன்னா அவர் நினைச்சுக்கிட்டோம். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டாரா? நான் என்ன சொல்றேன், ஏங்க ஒரு அட்ரஸ் இல்லைங்க, எப்படி வாக்காளர் பட்டியல எந்த பக்கத்துல சேர்ப்பீங்க? அப்ப வீடு எப்படி நீங்க வந்து அடுத்து வரேன் புதுசா பேசுறேன். என்ன சொல்லணும், பாரத்துக்கு கீழே வாழ்ந்தவங்க, ஆத்தங்கரையில வாழ்ந்தவங்க, அப்ப ஆத்தங்கரையில இருந்தவங்கன்னு சொல்லி போடு, காட்ட முடியுமா உங்களால? ஏங்க பீகார்ல மொத்தம் பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் 16.97 இந்த எஸ்ஐஆர் தொடங்கும் போது. ஆனா நீ அவங்ககிட்ட என்ன கேட்கற அப்படின்னா உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். எங்க இருந்து கொண்டு வர்றது? நாங்களாம் நல்லா ஏகப்பட்டது பேசிருக்காங்க, எங்களெல்லாம் ஏமாத்தாதீங்க, காது குத்தாதீங்க. இங்க பாரு, நல்லா நாம இங்க பா, என்ன பாக்குறப்பலாம் இதே வேலைய செய்றீங்க. இங்க பாரு, குடிக்கல சொல்ல கூட விட்டு போறீங்க. இங்க பாரு, இங்க ஒழுங்கா கட்டற நாயே. இன்னொன்னு நான் சொல்ல வரேன், இப்பவும் சொல்ல வரேன். சரி, இப்போ 47 லட்சம் தொடர்பான டீடைல வெளியிடுன்னு சொல்லிச்சு 9ஆம் தேதி உச்ச நீதிமன்றம். வெளியிட்டாங்களா? தேர்தல் ஆணையம் வெளியிட்டுச்சா? வெளியிடவில்லையா? எந்த வழியில தான் தேர்தல் நடக்குது? நீங்க கலெக்டிவா பேசுறீங்க. உச்சநீதிமன்றம் சொன்னது டீடைல்ட் பை பூத் இத நீங்க போடணும்னு சொல்லிட்டு. அதனால புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் என்ன சொல்ல வரேன்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. பீகார்ல 20 வருஷமா இவங்களுடைய ஆட்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இவங்க எல்லாம் சொன்னாங்க, நிறைய கணக்கெல்லாம் சொன்னாங்க. பீகார்னுடைய விவசாயி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிலேயே ஒரு மாசத்துக்கு 3,500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாட்டத்தில் இருக்காங்க. அதான் இங்கே எல்லாம் வந்துட்டு வேலை செய்கிறாங்க பீகாரில் இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாதவங்கலாம் கிடையாது, இருக்கு. ஆனால் விளைவிச்ச பொருட்களுக்கு வேலை கிடைக்காதுங்க. 1 ரூபாய்க்கு கேட்குறேன் சார் வெங்காயத்தை 1 கிலோவை. நான் 4 மாதம் உழைச்சி எனக்கு என்ன பிரயோஜனம்? இங்கே வர்றேன்,
500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு வேலை செய்யறேன், 100 ரூபாய் செலவாச்சாலும் என்னால வந்துட்டு ஒரு 400 300 ரூபாய்க்கு என் ஊருக்கு அனுப்ப முடியும். இங்க இருக்கிறவன் சொல்லி இருக்கக்கூடிய தகவல். அப்போ பீகார்ல என்னத்தை நீங்க டெவலப்மெண்ட் காட்டுனீங்க? சரியான அப்படி எடுத்து சொல்லிக்க இவனை விடாத. இதெல்லாம் வெறுத்து போன மக்கள் தான் தங்களுடைய வாக்குரிமையும் பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி நூதனமா திட்டமிடுறாங்க அப்படின்றதுனாலதான் ராகுல் காந்தியும் அவர் தேஜஸ்வி யாதவும் பண்ண அந்த மாபெரும் பேரணிக்கு அவ்வளவு பெரிய அளவுக்கு ஆதரவு போறவங்க தோல்வியே காரணத்தை தோல்ல போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்க. அதாவது ஒண்ணு இல்லைங்க, திருடன் என்ன சொல்லுவான், திறனுவான். அதுவும் பாருங்க அண்ணன் சொல்றாரு எல்லா இடத்துலயுமே பண்ணலையே. எந்த திருடன் ஒரு தெருவுக்குள்ள போதானா எல்லா வீட்லயும் திருடுவானா? செலக்டிவா தான் திருடுவான். அது திருடனுடைய இயல்பு. சரி, அவன் கால்குலேட் பண்ணுவான். மராட்டியத்துல திருட்டுத்தனம் பண்ணும்போது ஜார்க்கண்ட்ல பண்ண மாட்டான், ஹரியானால பண்ணும்போது ஜம்மு காஷ்மீர்ல பண்ண மாட்டான். அதனால அவன் திருடன் இல்ல சார். நீங்க மட்டும் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்க வீட்டுல திருடு போச்சுன்னு. உங்க தெருல வேற யாரோ சொன்னாங்களா சார்? திருடல இல்ல சார். அப்ப எப்படி சார் நீங்க அவனை திருடன் சொல்ற? அப்படி போலீஸ்கார சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதான் அண்ணனுடைய ஆர்குமெண்ட். 5994 வாக்காளர்களை நீக்குவதற்கான பரிந்துரை வந்து அது பொய்யானதுன்னு அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிஞ்சு அந்த மக்களும் கோரிக்கை விடுத்து அங்க இருக்கிற தாசில்தார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அது கர்நாடக காவல்துறையினுடைய சிபிசிஐடி விசாரிச்சு அது தொடர்பான விவரங்களை தாங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லும் போது இன்ன வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்படவில்லை. கட்டுரைகளே வந்துருச்சு. பதில் சொல்ல முடியல. ஒரே ஒரு விடயம் தான் ஐயா, சத்தம் போடட்டும், எதை வேணாலும் பேசட்டும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்கள். அது இந்த தொழில்நுட்பம் கொடுத்து அந்த இடத்துல இருந்துதான் நீங்க இந்த நாட்டையும் புரிஞ்சுக்குவீங்க, இங்க பேசுறவங்களுடைய அருகதை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.